நன்னூல் கூறும் தலைமாணக்கர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? பார்ப்போம், வாங்க போவோம். நன்னூல் அப்படின்ற எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் கூறும் இலக்கண நூல் ஒன்று. அதனை எழுதியவர் சமணத்துறவியான பவனந்தி முனிவர் எழுதியிருக்காரு. அவர் கூறுகின்ற அந்த இதுன்னு பார்த்தோம்னா, தலைமாணக்கர் என்பவர் யார் அப்படின்ட்டு சொல்கிறார். அதுக்கு ஒரு ஓமையை சொல்கிறார். அப்போ தலைமாணக்கர் என்பவர்கள் ஆ போன்றும் அன்னம் போன்றும் இருப்பார்கள் என்று சொல்கிறார். அப்போ ஆன்றது பசுமாட்டை குறிக்கிறது. பசு என்பது வளங்களை உடையதாக இருக்கும். அதே மாதிரி அன்னப்பறவை, அன்னம் அப்படின்றார். அன்னப்பறவை என்பது பாலிலிருந்து தண்ணி இல்லாமல் வெறும் பாலை மட்டுமே குடிக்கக்கூடிய பறவையாக அன்னப்பறவை ஒரு குறியீடாக சொல்லப்படுகிறது. அப்போ மாணவர்கள் என்பவர்கள் தலைமாணக்கர் என்பவர்கள் ஆசிரியர் சொல்கின்ற ஒரு சொல்லை அவர்கள் கவனித்து அப்படியே பிடித்து கொள்ளக்கூடியவர்களாக தலைமாணக்கர்கள் இருப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா?